ஹலோ காய்ஸ், இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, முக்கியமாக ஒரு பைக்கோட நல்லது கெட்டது தான் பார்க்க போறீங்க. யாருன்னா நம்ம தலைவர் MT-15 தான். ஓகேங்களா? 2025ல் அவங்கவுங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி புதுசாக டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த Yamaha MT-15ல் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ MT-15 மாடல் வந்து ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலங்க. வெறும் எப்படி சொல்கிறது, டிஸ்பிளேவை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே. ஓகேங்களா? அதே மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுவிட்ச் கியரை மாற்றிட்டாங்க. ஆர்ன இடத்துல இண்டிகேட்டர் இருந்துச்சு, இண்டிகேட்டர் இடத்துல ஆர்ன இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இண்டிகேட்டர் இடத்துல இருந்து ஆர்னியை திரும்பி ஆர்ன இருந்த இடத்துக்கே போயிடுச்சு, இண்டிகேட்டரு மேலே வந்துச்சு. ஓகேங்களா? பழைய எம்மகால பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் இருக்கிற இடத்துல ஆர்னர் இருக்கும், ஆர்னர் இருக்கிற இடத்துல இண்டிகேட்டர் இருக்கும். ஓகேங்களா? மாறி மாறி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த எப்படி சொல்றது, பருத்தி குடோன் வந்து குடோன்லேயே இருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு கதை. ஓகேங்களா? இந்த MT-15ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு TFT டிஸ்பிளே கொடுத்து சுவிட்ச் கீரை மாற்றிட்டாங்க. விலை வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே வந்து 1,90,000 95,000 2,00,000 வரலாம் தொட்டுச்சு. இப்போ அப்படி இப்படி பார்த்தோன்னா ஒரு 2,25,000 தொட்டுரும். ஓகேங்களா? R15ல் என்ன பிரச்சனைனா, எனக்கு கையெல்லாம் வந்து நான் V4 விற்ற காரணமே முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கையில் வந்து அப்படியே ரெஸ்ட்டு இப்படி கூன் போட்டு ஓடுறதுனால ரெஸ்ட் பெயின் வரும். அதே மாதிரி பேக் பெயின் வரும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் அந்த சீட்டில் வந்து ஒரு 50-100 கிலோமீட்டர் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் ட்ராவல் பண்ண முடியும்னா பட்டக்ஸ் வந்து வலிக்கும். ஏன்னா சீட்டு வந்து ரொம்ப மெலிசாக கல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சஸ்பென்ஷன் வந்து எப்படி சொல்கிறது, R15 சஸ்பென்ஷன் வந்து நம்ம ரோட்டுக்கு வந்து ஸ்டிப்பாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப ஸ்டிப்பு. MT-15 வந்து BS4 வந்து நான் வச்சுருந்தேன். BS4ல் வந்து சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும், பேக் சஸ்பென்ஸும் சரி ஃப்ரண்ட்டும். ஆனால் என்னன்னா ஒரு மாதிரி ரோடு வந்து வெட்டின மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மாதிரி ஒரு ரெண்டு சஸ்பென்ஷன் மட்டும் ஒரு மாதிரி டம்முன்னு உட்காரும். ரோடு வெட்டின இடத்துல மட்டும், ஒரு பள்ளம் இருக்கிற இடத்துல, ரொம்ப பெரிய பள்ளம் ஒரு மாதிரி வெட்டின மாதிரி இருந்த இடத்துல மட்டும் டம்முன்னு உட்காரும். ஆனால் BS4 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பவர் அதிகம். ஆனால் BS6ல் வந்து பவர் கம் பண்ணிட்டாங்க. பவராது ஏற்றுவாங்கன்னு பார்த்தா பவரும் கம் பண்ணிட்டாங்க. இப்போ ரேட்டை ஏற்றிட்டானுங்க, சஸ்பென்ஷனும் ரொம்ப ஸ்டிஃபாக கொடுத்துட்டானுங்க. சீட்டை வந்து இப்போ MT-15ல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பழைய சீட்டு அதே மாதிரி தான் ஸ்லிம்மாக இருக்கும். பின்னாடி என்னடானா மட்காடை பெருசாக கொடுத்து வச்சிருப்பானுங்க, பில்லியன் சீட்டை கம்மி பண்ணிட்டானுங்க. R15லையும் அதே கம்ப்ளைண்ட் தான். ஓகேங்களா? நிறைய பேருக்கு அந்த வண்டி வந்து ஃபேமிலி பைக்காக யூஸ் பண்ண முடியாத ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் இதே வண்டியை வந்து MT-15 வந்து என்ன பண்ணிடணும் தெரியுங்களா? எப்செட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த இன்ஜினை தூக்கி போட்டு அந்த சீட்டை இதில் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல் மூவ் ஆயிருங்க. எப்செட் சீட்டை வந்து MT-15 கொடுத்துட்டு மொத்தத்தையும் கம்ப்ளீட்டாக அதில் இன்ஜினு எல்லாத்தையும் சுவிட்ச் கியரு, ப்ளூடூத்து, TFT டிஸ்பிளே, ஓகேங்களா, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ABS, ஓகேங்களா, அதே மாதிரி வண்டி ஸ்கிட் ஆகாத இருக்கிறதுக்கு கார்னிங் ABS, ஓகேங்களா, அப்புறம் வந்து மழையில் ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட சிஸ்டத்தை போட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பவர் ஏற்றிருந்தாங்கன்னா வேற லெவல் வண்டி சூப்பராக இருந்திருக்குங்க. ஒரு 150 வண்டி வந்து 135, 150, 150cc வந்து இது வந்து 2,30,000 2,25,000. இதோட நிறைய காம்படிஷன் இருக்கு. ஆனால் மைலேஜுக்கோசம் தான் MT-15 வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க, ரேட்டு ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா? இருக்கிற வண்டியே போதும். ஓகேங்களா? அதுக்கு எதனா ஸ்பெண்டர் வேற எதனா வாங்கிட்டு போயிடலாம் பொழுது. இருக்க ரேட் ஏற்றின்னு போயினே இருக்கிறாங்க அம்மாங்க. அதனால ஓகேங்களா, இதில் வேற எல்லா காஸ்ட்டையும் ஏற்றிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல எப்செட் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவல். எப்செட்லேயே இந்த இன்ஜினை தூக்கி அதில் போட்டு பக்காவாக கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவல். இந்த வண்டி அடிச்சிக்கவே முடியாது. ஃபேமிலி பைக்கும் ஆச்சு, லாங் ட்ரிப்பும் ஆச்சு. ஓகேங்களா? மைலேஜும் ஆச்சு. ஓகேங்களா? 150 வந்து ஒரு 200 தான் ஆக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா டியூக்கில் வந்து 160 வரப்போகுது, MT-15 காம்படிஷனாக. இதுக்கப்புறம் டியூக் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க. டியூக் 1,65,000 1,80,000 வச்சா கூட டியூக் வாங்கிடுவாங்க இந்த வண்டி வாங்குறதுக்கு. அதில் சீட்டு சூப்பராக இருக்குது. என்னன்னா அதில் ஒரே ஃபால்ட்டு, வண்டி வேகமாக போகிறனால நிறைய இடத்துல போலீஸ் வந்து பிடிப்பாங்க, ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுது அந்த வண்டி. ஓகேங்களா? இந்த MT-15 அதே கதை தான்.